This video sponsored by SBO Digital Marketing. இப்ப நாத்துக்கு பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை கிரேவி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். முட்டை கிரேவி எந்த மசாலா, இஞ்சி பூண்டு மசாலா எதுவுமே இல்லாமல் சும்மா தக்காளி வச்சு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த முட்டை கிரேவி தான் ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா? அதுக்கு முதல்ல வேறு சட்டி வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை போட்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் நிறையா விடணும், அது நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வேகட்டும், வதங்கட்டும். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க. தக்காளி உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் எந்த மசாலாவும் சேர்த்து போகிறதில்ல. வீட்டில் இருக்க மிளகாத்தூளும் உப்பு, அவ்வளோதான். எந்த ஒரு மசாலாவும் சேர்த்து போகிறதில்ல. ஆனால் சூப்பராக நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்காததுக்கு தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன்னு. கொஞ்சம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் மேலே வரும். தண்ணியே விடக்கூடாது. தண்ணி விடாமல் எண்ணெயிலேயே வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி விட்டால் டேஸ்ட்டு போயிடும். அவ்வளோதான், முட்டை கிரேவி ரெடி. பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து அப்படி எந்த மசாலாவும் கலக்காத முட்டை கிரேவி ரெடி. அவ்வளோதான், குழந்தைங்களுக்கு கூட தான் நல்லா சாப்பிடுவாங்க. This video sponsored by SBO Digital Marketing.